அவரை தொடர்ந்து மௌலானா மௌலவி ஏஎம் முகமது யூசுப் அல் அத்தாயி அவர்கள் நம்மவர்களுக்கு முன்னால் திருட்டு மேலும் சூனியம் என்கின்ற 2 தலைப்பின் கீழ் அவர்களுடைய கருத்துக்களை நம் அத்துணை நபர்கள் முன்னால் பகிர்வார்கள். அதை கேட்டு அதன்படி பிரயோஜனம் பெறக்கூடிய வாக்கியத்தை வல்லர் ரஹ்மான் நம்பவர்களுக்கு தருவானாக. அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய 1வது ஜுமுராவுக்கு ஒரு சின்ன ஒரு வேலை என்னன்னா, இந்த அரங்கத்தில் 3 நபர்கள் பேசக்கூடிய பேச்சிலிருந்து 1வது ஜும்மாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு நோட்டில் சரியான முறையில் பாயிண்ட்ஸ் எடுத்து நாளைக்கு யார் என்கிட்ட காட்டுறாங்களோ இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு தக்க சன்மானம் கிடைக்கும் என்பதையும் கூறி இப்பொழுது மௌலானா மௌலவி ஏஎம் முகமது யூசுப் அத்தாயி அவர்களை நம்மவர்களுக்கு முன்னால் பேசுவதற்காக அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما يعلمان من أحد حتى يقولا إنما نحن فتنة فلا تكفر. صدق الله العليم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم اجتنبوا 7 الموبقات الشرك بالله والسحر. صدق رسوله النبي الكريم. புகழ் அனைத்தும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அடியுற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், மேலும் குறிப்பாக இந்த நல்லதோடு மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இஜ்தனிபு 7 மூபிகாத், பேரழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய 7 விஷயங்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்திருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு ஏற்ப அஷ்ஷிருக்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தல் என்கின்ற தலைப்பிற்கு விரிவாக கடந்த வாரங்களில் நாம் நம்முடைய மாணவர்கள் மூலமாக பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் பேரழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய 7 விஷயங்களை விட்டு நீங்கள் தவிர்ந்திருங்கள் என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு ஏற்ப இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அஷ்ஷிருக்கு பில்லாஹ் ஃபர்ஸ்ட், இரண்டாவது அஸ்ஸிஹர், சூனியம் வைக்கிறது. இந்த சூனியத்தை விட்டு நீங்கள் தவிர்ந்திருங்கள். ஏனெனில் இந்த சூனியம் என்பது பேர அறிவுகளை உருவாக்கக்கூடியது. இன்னைக்கு நம்ம எத்தனையோ இடங்களில் பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயங்களுக்காக, சொத்து பிரச்சனைக்காக, ஒரு சாதாரணமான மனஸ்தாபங்களுக்காக தன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், ஏன் தன்னை பெற்றெடுத்து ஆளாக்கிய பெற்றோர்களுக்கு கூட சொத்து விஷயத்தில் சூனியம் வைப்பதற்காக மாற்று மதத்தினரிடத்திலே வரிசையில் நின்று சூனியம் வைக்கக்கூடிய அவலநிலை இன்று இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் ஏற்பட்டிருக்கின்றது. என்னங்க சொல்றீங்க? சொந்த பந்தத்துக்குமா, உற்றார் உறவினர், சகோதர சகோதரிக்குமா? ஏதோ வெளில ஒரு தெரியாத ஆள் வச்சுட்டாங்க, சரி ஒத்துக்கலாம். கூட பிறந்தவங்க, பெற்ற தாய் தந்தையர்கள், இவங்களுக்குமா சூனியம் வைப்பாங்க அப்படின்னு கேட்டால், அன்பானவர்களே, ஒரு ஹசரத்து சொல்கிறாங்க, ஒரு ஹதரத் சொல்கிறாங்க. அந்த ஹதரத்து ஏன் அங்கே இப்போ கீழக்கரையில் வேற ஒரு பணியில் இருக்கிறாங்க. கீழக்கரையில் ஒரு பணியில் இருக்கிறாங்க. கீழக்கரையிலேருந்து என்னது நமக்கெல்லாம் தெரிஞ்ச இடம் ஏர்வாடி பக்கத்திலே இருக்கும். அப்போ அந்த ஏர்வாடிக்கு ஒரு நபர் வராரு, ஒரு நல்ல வாட்ட சாட்டமான நபர், வாலிப வயசு 18 19 அந்த மாதிரி தான் ஒரு வயசு இருக்கும். வராரு, எங்கே
ஏர்வாடி தர்காக்கு எதுக்கு வருவாங்க? நம்மளாம் சொல்லுவோம், ஒருத்தன் லைட்டாக கோளாறு ஆகிட்டாலே அவனை ஏர்வாடி தர்கா கூப்பிட்டு போங்கடான்னு சொல்லுவோம்ல. எதுக்கு? மண்டை குழம்புக்குச்சுன்னா கூப்பிட்டு போவாங்க. மண்டை எப்போ குழம்பும்? ஒருத்தனுக்கு சிகர் வச்சுட்டாங்கன்னா மண்டை குழம்பு போயிடும். அப்போ வாட்ட சாட்டமான ஒரு வாலிபர் வர்றாரு ஏர்வாடி தர்கா. இவங்களும் பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் நல்லா இருக்கு, கொஞ்ச நேரம் அப்படியே ஆள் தடுமாற ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பைத்தியம் மாதிரி ஆகிட்டார். இதே மாதிரி தொடர்ந்து அவருடைய சகோதரர்கள் ஒரு 4 பேர், மொத்தம் 5 பேர் ஏர்வாடி தர்காவுக்கு வராங்க. 5 பேருமே நிலை குழந்த நிலையில் இருக்கிறாங்க. என்ன பேசுறது, என்ன எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நம்மளாம் பார்த்துருக்கோம்ல, ஏர்வாடி தர்காவுக்கெல்லாம் போயிட்டோம்னா எப்படி ஆட்டமாக ஆடும். அல்லாஹு அக்பர், நௌது பில்லாஹி தஆலா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுவும் அந்த குறிப்பாக வியாழக்கிழமை நைட்டுலாம் போயிட்டோம்னா அவ்வளோதான். என்னாச்சுங்க? அவ்வளோதான், கலங்கி போயிடும் நமக்கே. அப்பேற்பட்ட ஒரு நிலை அந்த வியாழக்கிழமையில் பொதுவாக அந்த ஏர்வாடி. அப்படி அந்த 5 வாலிபர்கள் வராங்க. சரி, அவங்களுக்கெல்லாம் ஓதி பார்த்துட்டு, சரி இவங்களுக்கு என்ன பிரச்சனை, யார் வச்சா அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த ஹஜ்ரத் சொல்கிறாங்க, அந்த ஹஜ்ரத்தே ஆச்சரியப்பட்டேன். அவங்க 5 பேருக்கு சிகரெட் வச்சது யார் தெரியுமா? 5 பேருக்கு சிகரெட் வச்சது அந்த மூத்த வாலிபர் இருக்கிறார்ல, மூத்த வாலிபர், அவருடைய மனைவி 5 சகோதரர்களுக்கும் சொல்லி வச்சுட்டாங்க. என்ன காரணம்லாம் தெரிய 5 நபர்கள் இத்தனைக்கு தன்னுடைய கணவனுக்கு சூனியம் வைக்கிறாங்க, கணவன் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு சூனியம் வைக்கிறாங்க. இதுலேயும் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது என்னது இந்த சிஹார்ன்றது? பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது. கணவனுடைய பிறந்த சகோதரர்களுக்கு சிகிர் வைப்பதற்காக காசு கொடுத்து சிகிர் வைக்கிற அந்த பெண்மணி, அந்த மனைவி, மாறாக தன் உடலையே அர்ப்பணித்து சிகிர் வைக்க. நௌது பில்லாஹி தஆலா, எவ்வளோ பெரிய பேரழிவு இந்த இஸ்லாத்திற்கு. தன் உடலையே அர்ப்பணித்து அந்த சிகர் வைக்கக்கூடியவனுக்காக அர்ப்பணித்து தன் கணவனுக்கும் தன் கணவன் கூட பிறந்த சகோதரர்களுக்கும் சூனியம் வைக்கிறாங்கன்னா இந்த சூனியம் எவ்வளவு பெரிய பேரழிவுகளை உருவாக்கி இருக்கின்றது என்பதை அன்பானவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சிஹர்ன்றதே நம்ம 2 வகையாக பிரிக்கணும். சிஹர்ன்னு தலைப்பு வந்துட்டாலே, ஏன்னா இந்த காலத்தோடு ஒப்பிட்டு தான் நம்ம பார்க்கணும். ஒன்று, இந்த சிஹர்னால் ஏற்படக்கூடிய தீமைகள், இந்த சிஹர்னால் ஏற்படக்கூடிய ஏராளமான தீமைகளை நாம் ஃபஸ்ட்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஃபஸ்ட்டு 2, சிஹர் சூனியம் அப்படின்னு நம்ம சொன்னாலே நம்மள பல பேர்த்துக்கு இப்பெல்லாம் ஒன்று இருக்குமா? நம்ம இப்பெல்லாம் பல பேர்த்துக்கு இப்பெல்லாம் இருக்குமா? சிஹர் வைக்கணும்னு முடி கேட்குறான், அவன் யூஸ் பண்ண பொருட்களை கேட்குறான். இன்னும் ஹைலைட்டாக அவன் சிறுநீர் கழித்ததை சூனியம் வைப்பதற்காக கேட்கிறார்களே, இப்பெல்லாம் ஒரு உண்மையாக இருக்குதா அப்படின்னு நம்மளாம் யோசிப்போம். நம்மள சில பேர் யோசிப்பாங்க. அதையை கவனித்து சிஹரை நாம் நம்ப வேண்டியதனுடைய அவசியத்தையும் நாம் பேச வேண்டும். இன்னைக்கு சமீப காலகட்டத்தில் ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க, சிஹர் சூனியம் என்றும் பித்தலாட்டத்தனம். சவுண்டு சூனியம் என்னும் பித்தலாட்டத்தனம் அப்படின்னு ஒரு புக்கு. அதாவது சூனியம் அப்படின்றது இல்லை அப்படின்னு புக் எழுதியிருக்கிறான். ஆனால் சூனியம் இருக்குன்றதே அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஆயத்து சொல்லியிருக்கிறான். ஹாரூத் மாரூத் மலக்குகள் இந்த உலகத்திற்கு இறங்கும், அவங்க மூலியமாக தான் இந்த சிஹர் என்பது வரும். அப்போ அவங்கள பற்றி வரக்கூடிய ஆயத்துகளில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வமா யுஅல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர். அவங்க 2 பேரும் இந்த உலகத்துக்கு வந்து அவங்க எதுக்கு வருவாங்கன்னா, இந்த உலகத்தில் இந்த சிஹரனுடைய தீமையை பற்றி எடுத்துரைப்பதற்காக வருவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏராளமான சிஹர்கள் சூனியம் ஆவுனா சூனியனே இருந்தாங்க. பல 2 மலக்குகளை இறக்கி வச்சு இந்த சூனியத்தை முதல்ல அழிக்கணும்ட்டான். சூனியத்தினுடைய அபாயங்களை நம்ம தெரிஞ்சால் இவங்க விட்டுருவாங்க அப்படின்ட்டு 2 மலக்குமார்களை இறக்கி விட்டாங்க. ஆனால் இந்த யூத பிறகு சும்மா இல்லை. சரி, நம்ம இப்போ இந்த விஷயத்த சொல்லும் பொழுது வமா யுஅல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன், இந்த சிஹர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிஹரை வந்து ஹாரூத் மாரூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த யூதர்களுக்கு சொல்லித்தராங்க. என்ன சொல்லித்தராங்க? நஹ்னு ஃபித்ன இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன், இந்த சிஹரின் மூலியமாக உங்களுக்கு குழப்பம்தான் இருக்குது, எனவே இந்த சிஹரை கற்றுட்டு நீங்கள் காஃபீர் ஆயிடாதீங்க, கற்றுக்காதீங்கன்றாங்க. ஆனால் யூத பயிலும் சும்மா இருக்க மாட்டாங்க, கற்றுத்தாங்க, நாங்கள் வந்து காஃபீர் ஆக மாட்டோம், கற்றுத்தாங்க, சிஹரை கற்றுட்டாங்க. நமக்கு வந்து அந்த புதுசாக ஒரு விஷயம் வந்துச்சுன்னா கற்றுக்கணும்னு ஒரு ஆசையாக இருக்கும்ல. அது இந்த மந்திரசான புக்குன்னா ஜின்னு புக்கு இருக்குதா மோலா அப்படின்னு நம்மகிட்ட கேட்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரி இந்த மந்திரஜானம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆசையாக அந்த மாதிரி யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, எனக்கு கற்றுத்தாங்க, நாங்கள் காஃபீர் ஆக மாட்டோம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட வந்து கற்றுக்கிறாங்க. ஆனால் சொல்லும் போதே இப்படி தான் சொல்லி கற்றுத்தராங்க.
அப்போ அல்லாஹ் தஆலா யுஅல்லிமூன நாஸ், அவங்க 2 பேரும் மக்களுக்கு கற்றுத்தந்தார்கள். எதை? சிஹரை கற்றுத்தந்தாங்க. அப்போ சிஹர்ன்றது ஒன்று இருக்குதானே, சிஹர்ன்றது இருக்க போய் தானே அல்லாஹ் தஆலா அதை மலக்குமார்கள் கற்றுத்தந்தாங்க அப்படின்றது ஒரு ஆயத்து. இன்னொன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, இஜ்தனிபு சபஅல் மூபிகாத், 7 பேரழிவுகளை உண்டாக்கக்கூடிய 7 விஷயத்தை விட்டு நீங்கள் தவிர்த்திருங்கள். ஒன்று ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைப்பது. 2வது என்னது? அஸ்ஸிஹர், சூனியம். ரசூலுல்லாஹ் சூனியம் சொல்லியிருக்கிறாங்கல்ல. அப்போ சூனியம் என்பது உண்மையாக இருக்கின்றது. இந்த சூனியத்தை உண்மைப்படுத்துவது நம்முடைய அவசியம். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டாங்க, இந்த சூனியத்தை மலக்குமார்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அப்போ சூனியம் இருப்பதை நாம் நம்ப வேண்டும். 2வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூனியத்தை விட்டு தவிர்ந்திருங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதின் மூலியமாக சூனியம் என்பது இருக்க போய் தான் ரசூலுல்லாஹ் தவிர்ந்திருக்க சொன்னாங்க. எனவே சூனியம் என்பது இருக்கின்றது என்பதை நாம் முதல்ல ஈமான் கொள்ளணும். சூனியன்றது ஒன்று இருக்குது. 2வது சூனியத்தின் மூலியமாக விளையக்கூடிய ஆபத்துகளை நம்ம விளங்கணும். இந்த சூனியத்தில் மொத்தம் 12 வகையாக பிரிக்கிறாங்க. எத்தனை வகை? 12 வகை. இந்த சூனியத்தையும் மொத்தம் 12 வகையாக. இந்த 12 வகையும் சொன்னோன்னா நேரம் இழுத்து போயிடும். நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். முதலாவது சூனியம், அதாவது நம்ம யாருக்கு சூனியம் வைக்கிறோம் அப்படின்றதுக்காண்டி அவங்கள்ட்ட இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண பொருள், அவங்களுடைய தலைமுடி, நகம், அவங்களுடைய சிறுநீர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த சிறு வைக்கக்கூடியவர்களிடத்தில் கொடுத்து, அவங்க அதை கொடுத்துட்டு அவங்க தன்னுடைய கடவுள்னு சொல்லி அந்த சிலைகள்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட வேண்டி கெட்ட ஷைத்தானுகளை அழைச்சி அல்லாஹ்வுக்கு நிகராக அந்த ஷைத்தானுகளை ஆக்கி ஒரு குஃப்ரியத்தான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய நிலையில் ஃபஸ்ட் வகை. இது யார் செய்கிறாங்களோ அவங்க கன்ஃபார்ம் குஃப்ரியத், அவங்க இறை மறுப்பார், முஸ்லீமே கிடையாது. 2வது வகை என்ன சொல்கிறாங்கன்னா, சிஹர் வைப்பாங்க, ஆனால் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய வார்த்தைகள் அதில் இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு சிஹரை வைப்பாங்க. இந்த சிஹர் செய்கிறது வந்து பெரும்பாவங்களில் ஒரு வகை. இந்த சிஹர் செய்கிறது பெரும்பாவங்களில் ஒரு வகை, ஆனால் இது குஃப்ரியத்தில் போகாது. இது 2வது வகை. 3வது வகை சந்தேகத்தை உண்டாக்கும். அதாவது கண்கட்டி வித்தை அப்படின்வாங்கல்ல. இந்த சிஹரை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்தில் சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்தில் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய காலகட்டத்தில் மஷூர், இது வந்து ஃபேமஸ். சூனியம் வைக்கிறதுன்றது ஃபேமஸ்ஸு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஃபிரௌன்ட்ட போகிறாங்க. அப்போ சூனியக்காரங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஏவல் மூலியமாக தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த கயிறுகளெல்லாம் குச்சிகளெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட சம்பவம், இப்படி தூக்கி போடுவாங்க. எல்லாம் சின்ன பாம்பாக ஆயிரும். எல்லாம் சின்ன பாம்பாக ஆயிரும். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் லைட்டாக அப்படி பயந்து பின்னாடி வருவாங்க, லைட்டாக பயப்படுவாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வச்சிருக்குது ஒரே ஒரு தடி எப்பயுமே கையில் வச்சுருப்பாங்கள்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலை பறந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தடியை கையில் வச்சுருக்குறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க, கையில் ஒன்று தடி தானே வச்சுருக்கிறீங்க, அந்த தடியும் போடுங்க அப்படின்வாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் யோசிக்காமல் தடியை போடுவாங்க. பெரிய பாம்பாக வந்துடும். இருக்கக்கூடிய எல்லா பாம்பையும் அடிச்சு நோக்கிடும் அந்த பெரிய பாம்பு. இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, கண்கட்டி வித்தை. அதாவது இந்த இடத்துல அந்த குச்சி போட்டதுனால பாம்பு வரலை, அந்த கயிறை போட்டதுனால பாம்பு வரலை, மாறாக அந்த பாம்பு வந்ததை போன்று ஒரு பிரம்மையை உருவாக்கக்கூடிய ஒரு சூனியம் தான் இந்த சூனியம் அப்படின்றது. இந்த 3வது வகை சூனியம். ஏராளமான சூனியங்கள் இருக்குது. இந்த 3வது வகை சூனியம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்துச்சு. நம்மள பல பேர் ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வச்சுட்டாங்களா, ரசூலுல்லாஹ்விற்கே சூனியம் வச்சுட்டாங்கன்னா நம்மளாம் யோசிப்போம். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யூத பையன் சூனியம் வச்சு விட்டான். ஒரு யூதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு சூனியத்தை வச்சுட்டான். இந்த சூனியம் மற்ற சூனியம் மாதிரி இந்த பைத்தியம் பிடிச்ச மாதிரி, போய் மண்டையை முட்டிக்கிற மாதிரி, சங்கிலியை பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி சூனியம் இல்லை. புகாரியில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த சூனியம் எவ்வாறெல்லாம் பாதித்தது என்பதாக ஒரு 6 ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் வருது. இந்த 6 ஹதீஸில் 4 ஹதீஸ் எது சம்பந்தமாக வருது. ஃபஸ்ட்டு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த விஷயத்தை செய்ததை போன்று ஒரு பிரம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு உருவாகும். ஆனால் அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கவே மாட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டால், ரசூலுல்லாஹ் விஷயம் செய்யலே, இல்லை நாங்கள் செஞ்சுட்டோமே அப்படின்னு ரசூலுல்லாஹ் மறையில் கேட்பாங்க. ஒரு பிரம்மை செஞ்ச மாதிரி ஒரு பிரம்மையை உருவாக்கக்கூடிய ஒரு வகை. இது வந்து 4 ஹதீஸில் புகாரி ஷரீஃபில் வருது. இன்னும் 2 வகை எப்படின்னா, ஆயிஷா நாயகி அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிமார்கள் இடத்துல வரவே மாட்டாங்க.
ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ட்ட வந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு நினைப்பு ஏற்பட்டு, ஒரு பிரம்மையான நினைப்புகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த 3வது வகை சொன்னோம்ல, கண்கட்டி வித்தை நடந்தது மாதிரியே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு சிஹர், அப்பேற்பட்ட சூனியம் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிடும். 6 மாதம் இருக்கும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுக்கையில் இருப்பாங்க. அல்லாஹ் தான் அந்த நோயை நீக்குவதற்காக 2 மலக்குமார்கள் வருவாங்க. ஒரு மலக்கு ரசூலுல்லாஹ்க்கு தலைமாட்டிலையும் இன்னொருத்தவங்க கால் மாட்டிலையும் நின்றுட்டு ஒரு மலக்கு வந்து கேட்பாங்க, இந்த மனிதருக்கு என்னாச்சு, ரசூலுல்லாஹ்க்கு என்னாச்சு, இவங்களுக்கு வந்து சிஹர் வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு இன்னொரு மலக்கு சொல்லுவார். அப்படியா, யார் வைக்கல, யார் வச்சா அப்படின்னு ஒரு பேர் சொல்லி அந்த யூத பையை வச்சு விட்டான் அப்படின்னு. சரி, எங்கே வச்சான், அந்த அங்கே ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணத்துல வச்சு விட்டான் அப்படின்னு. அப்போது ரசூலுல்லாஹ் 2 சஹாபிகளை அனுப்பிச்சுடுவாங்க. 2 சஹாபி அனுப்பிச்சுட்டு 2 சஹாபிகளும் நேரம் அந்த கிணத்துக்கு போவாங்க. ரசூலுல்லாஹ் மாதிரியே ஒரு பொம்மை ரசூலுல்லாஹ் மாதிரியே ஒரு சின்ன பொம்மை செஞ்சுக்குவாங்க. பொம்மை செஞ்சுட்டு அதில் 11 ஊசிகள் ஒவ்வொரு இடத்துலையும் குத்தி 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 சூனியம் வச்சுருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்தோடனே அப்போ தான் குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் அப்படின்ற இந்த சூறாவும் குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 2 சூறாவையும் ஆயத்துக்களை கணக்கு போட்டு பாருங்கள், கரெக்டாக 11 ஆயத்து வரும். கரெக்டாக 11 ஆயத்துகள் வரும். ஒவ்வொரு ஆணியையும் ஒவ்வொரு ஊசியையும் பிடுங்கும் பொழுது ஒவ்வொரு ஆயத், ஃபர்ஸ்ட் ஊசி குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் அப்படின்னு ஒவ்வொரு ஆயத்தையும் ஓதும் பொழுது ஒவ்வொரு ஊசியை நீக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் இருந்த அந்த மாபெரும் பெரிய நோய் ரசூலுல்லாஹ் விட்டு நீங்கிச்சு. சரி, இப்போ ஒருத்தர் சூனியம் வச்சுட்டான், ஒன்றுமே பண்ண முடியாதா? சூனியம் வச்சா கண்டுபிடிக்க முடியாத வரையும் ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சானா இல்லை. அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்திலே மேலே சொல்கிறான், இப்படிலாம் சூனியம் வைக்கிறது இருக்கு, ஆனால் இந்த சூனியம் என்பது அல்லாஹ் நாடினாலே தவிர பலிக்காது. ரசூலுல்லாஹ் ஹதீஸில் சொல்கிறாங்க, எந்த வீட்டில் ஃபஸ்ட்டு வழிமுறை, இந்த சூரியன் நீங்கணும்னா ஃபஸ்ட்டு வழிமுறை, எந்த வீட்டில் சூரத்துல் பக்கராவும் சூரத்துல் ஆல இம்ரானும் தொடர்ந்து 40 நாள் தொடர்ந்து ஓதப்பட்டு வருகின்றதோ அந்த இடத்துல சூனியத்தினுடைய அந்த எஃபெக்ட் அது வந்து பாதிக்கப்படாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஒருத்தர் பாதிக்கப்பட்டுட்டாங்க சூனியத்தால், வீட்டில் 40 நாள் தொடர்ந்து ஓத முடியலையோ எவங்க பக்கரா சூரா பக்ரா சூரா எத்தனை ஜுஸ் வரும்? பக்ரா சூரா எத்தனை ஜுஸ் வரும்? 2.5. பக்ரா சூரா 2 ஜுஸ். ஆல் இம்ரானே 1.25 ஜுஸ் வரும். 1.25 ஜுஸ் ஓத முடியுமா ஒரு நாளைக்கு? நம்ம ஒரு 4 சப்பா எடுத்து ஓதுறதுக்கே கஷ்டப்படும். 4 தஸ்பீ சுப்ஹானல்லாஹ்னு ஓடுறதுக்கே நம்ம தூங்கி விழுவுறோம். சரி, இவ்வளோ பெரிய இது ஓதணுமா? ஓத தேவையில்லை. காலையில் எழுந்திரிச்சவொடனே இப்போ அந்த எத்தனையோ காரிகள் இமாம்கள் நம்ம கைக்குள்ளேயே இருக்கிறாங்களே, கைக்குள்ளேயும் பேக்கெட்குள்ளேயும் அந்த இமாம்களுடைய கிராத்தை போட்டு விட்டு நாம் பாட்டு நம்ம வேலையை பாரு. ஆனால் ஓதணும் அந்த வீட்டில் சூரத்துல் பக்ராவும் சூரத்துல் ஆல இம்ரான் ஓதுச்சுன்னா அந்த வீட்டில் சிஹ்ரனுடைய தொல்லைகள் இருக்காது. 2வது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட பொழுது ஒரு ஆயத்தை இறக்குனாங்க. அந்த 11 ஆயத்துக்குள்ள அவுது பில் ஃபலக் குல் அவுது பின் நாஸ், இந்த ஆயத்தை ஒரு நாளைக்கு 100 தாட்டி ஓதும். அதுதான் நமக்கு சோம்பேறித்தனம். அசத்துமார்கள்ட்ட அமாமுகள்லாம் போய் ஓதணும்னு, அசத்து ஓதி கொடுங்க அசத்து அப்படின்னு. சரி, ஓதி கொடுத்துட்டு செலவாத்தெல்லாம் ஓதி ஆயத்தில் குஷி ஓதி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தினைக்கும் வந்து ஒரு வீட்டில் ஒரு 100 செலவாத்து 100 குலாவது ரப்பில் ஃபலக், அதையும் நீங்களே ஓதி கொடுத்துருங்களேன் அசத்து அப்படின்னு. இவர் ஓத மாட்டார், ஓதி கொடுக்குறோம். அப்போ எப்படி சரியாக போகும்? ஒருத்தருடைய வீட்டில் ஒரு நாளைக்கு ஒருத்தர் குலாவது ரப்பில் ஃபலக் குலாவது ரப்பின் நாஸ் ஓதனா அவருடைய சிஹர் என்பது அவருக்கு பலிக்கப்படாது. 3வது விஷயம், த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் ஆயத்துல் குர்சி. 50 நபிமார்கள் கேட்டு அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்த ஒரு துவா, இறக்கி வைத்த ஒரு பவர்ஃபுல் வெப்பன் தான் இந்த ஆயத்துல் குர்சி. அவ்வளோ இது. இந்த ஆயத்துல் குர்சி ஒரு நாளைக்கு வீட்டில் 25 தாட்டி ஒருத்தர் ஓதணும். அதுலேயும் வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா வ ஹுவல் அலிய்யுல் அஸீம் அப்படின்ற அந்த வார்த்தையை மடக்கி திரும்ப 21 தடவை ஓதணும். இந்த ஆயத்துல் குர்சியுடைய பவரை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த ஆயத்துல் குர்சி ஒரு புது இமாம் ஒரு ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்தவொடனே அந்த ஊரில் பெரிய பங்களா இருக்குது, சரியான பங்களா, கீழ் ஃப்ளோரு மேல் ஃப்ளோரு, பெரிய அகண்ட இது சரியான பெரிய பங்களா. ஆனால் என்ன பங்களா? பூத்து பங்களா, பேய் பங்களா. உள்ள ஜின்னு கெட்ட ஜின்னுங்கள்லாம் உள்ள சுற்றிட்டு இருக்கும். அப்போ இமாம் வந்துட்டாரு. இமாம் பெரிய ஆளாக தான் இருப்பார் போல இருக்கு. இமாமுக்கு விஷயம் தெரியாதுல்ல, லைட்டாக இமாமே பெரிய பங்களா போனீங்கன்னா நல்ல ஜமாயாக வாங்கலாம், சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா இமாமை உள்ளே அனுப்பிச்சு விட்டாங்க.
மாமா வந்து சரி ஃபஸ்ட் நாளில் போய் உள்ளே தங்குறாரு. நைட் ஆகுது. நைட் ஆனதுக்கப்புறம் ஒரு விதமான சத்தங்கள் வருது. நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குதா? பொதுவாக எல்லாமே தான் கதையில் சொல்லுவாங்க. அப்போ ஒரு விதமான சத்தம் வருது வெளியில். பிள்ளைங்கள்லாம் பயப்படுறாங்க. குடும்பத்தோடு வந்துருக்கிறாங்க. பிள்ளைங்கள்லாம் பயப்படுறாங்க. அப்போ அத்தாவை கட்டி பிடிச்சி வாப்பா பயமாக இருக்குது, வித்தியாசமான சத்தங்கள்லாம் வருது, என்ன பண்ணுறது, பயமாக இருக்குது. எல்லாம் கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. வாப்பாவுக்கும் என்ன ஹஸ்ரத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாப்பா என்ன பண்ணுறாரு, சரி ஆயத்துல் குர்சி ஓதி பார்ப்போமே. ஓதுறாரு. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அப்படின்னு ஓதுறாரு. வெளியிலேருந்து ஒரு சத்தம் வருது. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். திருப்பி ஓதுற. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். திருப்பி ஆங்கிலது அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். மாற்றி மாற்றி அப்படியே வருது. சரி இதில் ஏதோ பவர் இருக்குது, ஓதுவோம். லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு அப்படி. லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு. அங்கிட்ட திருப்பி அப்படியே ஒவ்வொன்றா வருது, பதில் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஓதிக்கிட்டே இருக்கும்போது கடைசியாக வர வலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா வ ஹுவல் அலீயுல் அலீம் அப்படின்னு இப்படி காதை வச்சு இப்படி கேட்குறாரு. சத்தம் வரலை. திருப்பி சொல்கிறாரு வலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா வ ஹுவல் அலீயுல் அலீம். சத்தம் வரலை. பிடிச்சாச்சுறாங்க. பசங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சத்தம் நின்றுச்சு. பசங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் விட்டா சரி வராது. ஓத ஆரம்பிச்சிட்டாரு. இதில் இந்த வாக்கியத்தில் ஏதோ ஒரு பவர் இருக்குது. வலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா வ ஹுவல் அலீயுல் அலீம். வலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா வ ஹுவல் அலீயுல் அலீம். காலையில் வரையும் ஓதுறாரு. காலையில் பஜ்ருபாங்க சொன்னதுக்கப்புறம் கதவை இப்படி திறந்து பார்க்குற, வீட்டுக்கு வெளில ஒரு பெரிய சாம்பல் கும்பல், பெரிய சாம்பல் அப்படியே தேங்கி கிடக்குது. சாம்பல் தேங்கி கிடக்குது. இப்போ அந்த ஹஸரத்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மூத்த ஹஸரத்தில் போய் இந்த மாதிரி பூத்து பங்களாவை கொடுத்து விட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக ஒரே சத்தமாக வந்துச்சு. நான் இது ஓதனேன். காலைல வெளில பார்த்தா ஒரு பெரிய சாம்பல் இருந்துச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, அம்மா அது பேய் பங்களா தான். நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த ஆயத்துல் குர்சியை நீங்கள் ஓதிட்டு நீங்கள் அந்த பேய் அந்த கெட்ட ஜின்னை அழிச்சிட்டீங்க. ஆனால் அழிச்ச விஷயம் வெளில சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா பூத்து பங்களா பிடிங்க, அந்த பங்களாவை பிடிங்கிடுவாங்க. நீங்கள் இருந்துக்கங்க. அன்பானவர்களே, இதில் நாம் விளங்கக்கூடிய விஷயம் அந்த ஆயத்துல் குர்சியினுடைய மகிமையை நாம் விளங்க வேண்டும். விளங்கினாலே பயம் போயிடும். நீங்கள் நம்மளில் எத்தனை பேர் பார்க்கணும், நைட் அப்படியே பெட்ஷீட் இப்படி பாத்ரூம் வந்துச்சுன்னா முடிச்சு பார்ப்பான். நைட்டு ஒரு 2 மணி இருந்துச்சுன்னா அவ்வளோதான். பையனுக்கு பயமாயிடும். பாத்ரூம் போகவே மாட்டான். அப்படியே போகலாமா வேணாமா போகலாமா வேணாமா அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பான். சரி போவோண்டா அப்படின்னு எதிர்த்தா வித்தியாசமான சத்தம்லாம் கேட்கும். சரி போயே ஆகணும்டா, என்ன சத்தம் தானே. கரெக்டாக அப்படி எந்திரிச்சு வெளில போகும்போது திடீர்னு வந்து தூக்கத்தில் அம்மா அப்படின்னு வந்து கத்துவான். அவ்வளோதான். திருப்பி போய் படுத்துக்க வேண்டியதான் நாம். இப்பேற்பட்ட ஒரு நிலை. இதே நிலையில அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி ஆயத்துல் குர்சி ஓதிட்டு தைரியமாக நம்ம போயிட்டு வந்தோம்னா நம்மளை எதிர்க்க ஒரு ஷைத்தான் கிடையாது. ஒரு ஷைத்தான் கிடையாது. எல்லா தமசும் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் யூசுப் மோலா அனுபவப்பட்ட மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் கேள்விப்பட்டதை வச்சு சொன்னேன், எனக்கு வந்து நடந்ததில்லை, கேள்விப்பட்டது. அன்பானவர்கள், இந்த ஆயத்துல் குர்சியினுடைய விளக்கத்தை, அதனுடைய மகிமையை நாம் விளங்க வேண்டும். அந்த மகிமையை நாம் விளங்கினோம் என்று சொன்னால் நம்மளை எதிர்க்க ஒரு ஷைத்தான் நம்மளை வழங்க முடியாது. அன்பானவர்களே, எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.